வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு இடத்த தாங்க சுற்றி காமிக்க போகிறேன். இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்து இடம் பிடிச்சிருக்கு. அதுவும் இப்போ கத்தாரில் அடிக்கிற வெயிலுக்கு சரியான ஒரு இடம் தான். ஓகே, என்ன பிளேஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் இங்கே எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காமிக்கிறேன். ஓகே வாங்க, வீடியோ கிளியர் பண்ணலாம். வீடியோ கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் முதல்ல பார்க்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. இந்த இடம் பார்க்கறதுக்கே நல்ல வித்தியாசமாக இருக்குங்க. பாருங்களேன், அழகாக இருக்குல்ல. ஏதோ கொடை கவுண்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து மாடலாக இருக்குது. இந்த இடத்த பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணுங்க. ரொம்ப நாள் கிடையாது, ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணி ஒரு வழியாக இப்போ தான் அதுக்கான டைம் வந்து செட் ஆகிருக்கு போல். கத்தாரிலேருந்து ஒரு ½ அன் ஹவர் வந்து ஆச்சு இந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு. நடுவில் வந்து கொஞ்சம் டிராஃபிக்கும் இருந்துச்சு. எல்லாம் ஆஃபீஸ் விட்டு வர டைம் இல்லையா. நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் 5 o'clock போல் தான் கிளம்பி இருந்தோம். வந்து பார்க் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. இதுதான் அந்த பிளேஸு. எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். ஸோ நம்ம உள்ளார போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். குட்டி ஸ்கேட் பண்ண ரெடியா? ஆமாம், விசாகன் குட்டி ஸ்கேட்டிங்க்கு எங்கேயாவது கூப்பிட்டு போக சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்படியே வெளியில் போயிட்டு நாங்கள் இங்கே வந்தாச்சு. இந்த இல்லையா, இந்த இடம் வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்து இடம் பிடிச்சிருக்குன்ட்டு. ஸோ அதுதான் வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து மேலே போட்டிருக்காங்க பாருங்கள், கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் போட்டிருக்காங்க. ரெக்கார்ட் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பாருங்கள். லாங்கஸ்ட் ஏசி அவுட்டோர் பார்க் அப்படின்ட்டு எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்னா 1.143 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இருக்குங்க. ஸோ அந்த டிசைனும் வந்து போட்டிருக்காங்க. இது எப்போ அச்சீவ் ஆச்சு அப்படின்னா 17th October 2022 வந்துட்டு அச்சீவ் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா 2 வருஷமாக கேட்டு இப்போ தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கோம். இந்த பிளேஸ் இன்னுமே நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியலைங்க. அதனால தான் சரி ஓகே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு. நல்லா இருக்குது. நீங்கள் நிஜமாலுமே இங்கே இருக்கிற ஹாட் ஹியூமிடிட்டிக்கு ஒரு பிளேஸ் வந்து தேடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணி பாருங்கள். இதுக்கு வெளியில் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு அந்த ஏசி பாத் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த சைடு மட்டும் கிடையாது, அந்த சைடும் இருக்குது. நம்ம ஏர் கண்டிஷன்டு பார்க்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். பார்க்கறதுக்கே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்குது. இங்கே எப்படி ஏசி உங்களுக்கு வருது அப்படின்னா கீழே வந்துட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாகவுமே ஏசி வர்றதுக்கான வழி. ஸோ இதிலேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஏசி வருது. ரொம்ப சூடாக இல்லை, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. நான் டூயல் கேமரா போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. பேக்ரவுண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதே டிசைன் இருக்கும், ஃப்ரண்ட்லேயும் அதே இது இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவுமே வந்து ஏர் கண்டிஷனுங்க. அதனால தான் வந்துட்டு இப்படி இருக்குது. நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இதுக்குள்ளார நம்ம நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்ல சில்னஸாக இருக்குது. காரில் வந்துட்டு செம்மையாக ஹியூமிடிட்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இடத்த செலக்ட் பண்ணோம் அப்படின்னா வாக்கிங் போகிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தூரத்துக்கு வந்து ஏர் கண்டிஷனிங் வந்து இருக்குது பாருங்கள். இந்த சைட் ஃபுல்லாகவுமே இருக்குது. அது அப்படியே ஒரு ரவுண்டாக வருதுங்க. இந்த பக்கம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சைடும் இருக்குது. அது வந்து இதோட கனெக்டிவிட்டி தான். இந்த பாருங்கள், இந்த இதிலேருந்து இப்படி கனெக்ட் ஆகி இது ஃபுல்லாக உள்ளார போகுது. இந்த மாதிரி ஏசி இது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.14 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல்லாகவுமே ஏர் கண்டிஷன்டு பார்க்கு தாங்க. ஆனால் வந்துட்டு நாங்கள் இங்கே வெளியில் வந்துட்டு ஸ்கேட் பண்ணுறதால நாங்கள் இங்கே இருக்கோம். பட் இங்கேயுமே பார்த்திங்கன்னா சில்லுன்னு இருக்குது. அதனால் அந்த உள்ளார இருக்கிற ஏசி காற்று வந்துட்டு இங்கேயுமே வருது. ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா ஸ்கேட்டிங் வந்து உள்ளார இல்லைன்ட்டாங்க. இந்த மாதிரி வழவழன்னு பாதை வந்து இந்த சைடு தான் வச்சுருக்காங்க சைக்கிள் போகிறதுக்காண்டி. வந்துட்டு எல்லாமே ஃபிட்னஸ் ஸ்டேஷனுங்க. நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பிடிச்சிட்டு தொங்குற மாதிரி, ரவுண்ட் பண்ணுற மாதிரி, அது மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இது வந்து படுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. தண்ணி வந்து இங்கே வருதுங்க, ட்ரிங்கிங் வாட்டர் வந்து வருது. நல்லாயிருக்கு. இப்போ தான் குடித்தோம், சூப்பராக இருக்குது. வாட்டர் பாட்டிலே ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. வாக்கிங் போகிறதுனால சட்டுன்னு தண்ணி வந்து காலி ஆகிடுது. கண்டிஷனிங் எப்போயிலேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா 3 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் தாங்க. 3 to 11 தான். ஸோ இதுதான் அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ். இதுதான் வந்து ஏசி வந்து ஆப்ரேட்டிங் ஹவர்ஸு. சைடில் வந்து ரெண்ட் பைக் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரெண்ட்டுக்கு வந்துட்டு வேணும்னா சைக்கிள் வந்து எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் வச்சு இல்லைனாலோ இல்லை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னா இது இங்கே சைக்கிள் ட்ராக் இருக்குது. ஸோ ஓட்டுறதுக்கு வந்துட்டு இங்கே ரெண்ட் சைக்கிள் வந்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாவுமே அப்படி ஒரு க்ரீனரிஸாக வச்சுருக்காங்கங்க. எவ்வளோ புல் வச்சுருக்காங்க பாருங்கள். நல்ல ஒரு பெரிய பார்க்குங்க, செம்ம பெருசாக இருக்குது.
இப்போ வந்து நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்குங்க. குட்டீஸ் வந்து வெளில வந்தாலே ஏதாவது சாப்பிடணும். அதனால் சரி ஓகே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி தரேன்னாரு. அதனால தான் சரி சாமி சோறு போடுதுன்ட்டு கிளம்பியாச்சு. இடத்தோட பேர் என்னென்னா அல் சனீம் ஏசி பாத்து. உலகத்திலே இங்கே தாங்க ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் ஏசி பாத்து இருக்குது. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்து இடம் பிடிச்சிருக்கு. பார்க்குக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே ஃப்ரீ தான். ஜஸ்ட்டு நார்மலாக எல்லாருமே அப்படி ஒரு வாக்கிங்கு, ஜிம்மு, ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எத்தனை மணிக்கு ரீச் ஆனோம் அப்படின்னா 5 o'clock ரீச் ஆனோங்க. நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சன்செட் ஆகிக்கிட்டே இருக்குது. வந்து ஒரு 5 ஷாப் கிட்டே இங்கே இருக்குங்க. பாப்கார்ன் இருக்குது, அந்த சைடு ஏதோ பர்கரு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஐஸ்கிரீம் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஃப்ரெஷ் ஜூஸு. ஸோ சாப்பிட்ற கடையுமே இங்கே இருக்குது. குட்டீஸ்க்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நிறைய போய் பார்ப்போம். இந்த அல்ஃபனார்னு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. ஸோ இங்கே தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படா இருக்குது? நல்லாயிருக்கா? நல்லாயிருக்கா விசாகன்? விசாகன் குட்டிக்கு வந்து நியூட்ரல்லா ஸ்டஃப் பண்ண சப்பாத்தி. ஆக்சுவலாக சப்பாத்தின்னு சொன்னாங்கங்க. ஆனால் வந்துட்டு பரோட்டா இல்லை தாங்க. இது வந்து சப்பாத்தி கிடையாது, பரோட்டாங்க. மேபி அவங்களோட இதில் வந்துட்டு இதுதான் சப்பாத்தி போல். இதில் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் குவான்டிட்டி வந்து நிறைய கொடுத்தாங்கங்க. இன்னொரு ஷாப்பில் வாங்கினது குவான்டிட்டி கம்மியாக இருந்தது. அது 8 ரியால், இது வந்து 10 ரியால். பட் இது வந்து நல்லாயிருக்கு. இது சீஸ் போட்ட சப்பாத்தி. இது வந்து அல்ஃபனாரில் தான் வாங்கணும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த சப்பாத்தி வித் சீஸ் வந்து என்ன ரேட் வருதுன்னா 4 ரியால் வருதுங்க. நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடமும் இருக்குது. 5 ரியாலா? ஓகே 5 ரியாலாங்க. நைட் வியூ பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த சைடு வானம் அப்படியே செவந்திருக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக லைட் போட்டு வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதோடு இப்போ இங்கே அடிக்கிற வெயிலுக்கு ஜிலுன்னு இதில் வந்துட்டு நம்ம வாக்கிங் போகிறோம். ரொம்ப வந்துட்டு நம்ம குளிர் அளவுக்கு கூலிங் அப்படிலாம் கிடையாதுங்க. நல்லா இருக்குது. கண்டிப்பாக அந்த வெயில் வந்து சுத்தமாகவே தெரியல. இப்போ வந்து அந்த அனல் காற்று அடிக்குள்ள அது வந்து சுத்தமாகவே தெரியல. சூப்பராக இருக்குது. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நாங்களும் ஹாப்பியாக வீடு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.